இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்து பிறந்த நாளுக்கு பின்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாடப்படும். அதேபோல் இன்று நாம் அந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று 28ஆம் தேதி வழக்கமாக நாம் மாசற்ற பாலர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறோம், ஃபீஸ்ட் ஆஃப் த ஹோலி இன்னசென்ஸ். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் அந்த மாசற்ற குழந்தைகளின் திருவிழாவை தள்ளி வைத்துவிட்டு இன்று திருக்குடும்பத்திற்கு முதன்மை கொடுக்கப்படுகிறது. திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதோடு கூட இன்று 28ஆம் தேதி நம்முடைய 2025ஆம் ஜூபிலி ஆண்டு உலகில் உள்ள எல்லா மறை மாவட்டங்களிலும் நிறைவு பெறும் நாளாக இருக்கின்றது. வட்டிக்கானில், ரோமில், சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயரில் ஜூபிலி ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி திருத்தந்தையுடைய திருப்பலியால் நிறைவு பெற இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்பு இன்றைய தினம் எல்லா மறை மாவட்டங்களிலும் இந்த ஜூபிலி ஆண்டானது நிறைவு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலும் இன்று மாலை 5:30 மணிக்கு இந்த நிறைவு திருப்பலி ஆடம்பரமாக கத்தீட்ரல் சர்ச்சில் கொண்டாடப்படும், பேராலயத்தில். திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய வாசகங்களிலே முதல் வாசகம் சிராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கே ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகள் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. 2ஆம் வாசகத்திலே திருக்குடும்பம், குடும்ப வாழ்க்கையில் எந்தவித பண்புகளால் அது நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. புனித பவுலடியார் என்ன சொல்கிறார்? கணவன் மனைவிகளிடம் அவர் சொல்கிறார், கணவனுக்கு கனிந்து இருங்கள். ஆனால் கணவரிடம் என்ன சொல்கிறார்? அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். அதுதான் பவுலடியார் சொல்கிறார். மனைவிகளை அன்பு செய்யுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறார், பிள்ளைகள் தாய் தந்தையரை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு பணிபுரியுங்கள், அவரை பாதுகாருங்கள், அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படியெல்லாம். இன்னும் அவர் சொல்வார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடாது, பிள்ளைகளை புரிந்து பிள்ளைகளோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் இதெல்லாம் நடக்காது. அன்புதான் இதற்கு அடிப்படை. ஏனென்றால் ஒரு குடும்பம் அன்பினால் ஏற்படுத்தப்படுகிறது. அன்புதான் அந்த குடும்பத்தை ஏற்படுத்துவது. எனவே அன்பினால் தான் இந்த குடும்பங்கள் நடைபெறும். அதேபோல் இன்றைய நற்செய்தியிலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? எப்படி அந்த திருக்குடும்பம், அன்னை மரியாள், புனித யோசேப்பு, இயேசு பாலன், அந்த திருக்குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் சவால்களை எப்படி ஏற்றுக்கொண்டு, அந்த துன்பங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிள்ளையை கொலை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்திலும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள், எகிப்துக்கு ஓடுகிறார்கள். ஏன் எகிப்துக்கு ஓடுகிறார்கள்? அந்த காலகட்டத்தில் எகிப்து தேசத்தில் எல்லோரும் வரவேற்கப்பட்டார்கள். அங்கே முழு சுதந்திரம் இருந்தது. எனவே எல்லோரும் எகிப்திற்கு போவார்கள் தஞ்சம் எடுக்க. அதே போல்தான் இவர்கள் எகிப்துக்கு ஓடினார்கள். இன்னும் ஒன்று, எகிப்துக்கு போனது யோசேப் எகிப்திற்கு சென்றார், யாக்கோபு எகிப்திற்கு சென்றார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்திற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் குடிகொண்டார்கள். அதன் பிறகு
அங்கிருந்து மோசே அவர்களை பார்வோவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாக்குறுதி கொள்ள அந்த கானான் தேசத்திற்கு அவர்களை எடுத்து செல்கிறார். எனவேதான் நான் என் மகனை எகிப்திலிருந்து அழைத்தேன் என்ற வாக்குறுதிகள், என்ற இறைவாக்கினருடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்காக அவர்கள் எகிப்துக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து தூதுவரின் ஏவுதலால் அங்கிருந்து திரும்ப வருகிறார்கள். ஆனால் அங்கே ஆர்கேலாவுஸ், ஹெரோத் ஆர்கேலாவுஸ் ராஜாவாக இருக்கிறான். அவன் கொடுமையானவன். எனவே பயந்து கலீலியாவுக்கு செல்கிறார்கள். அங்கே நாசரேத் ஊரில் வாழ்க்கை நடத்துகிறார்கள். எவ்வளோ சில நேரம் நாம் நினைப்போம், திருக்குடும்பம், புனித யோசேப்பு, புனித மரியா, பாலன் இயேசு, அவர்களுக்கு என்ன குறை? இயேசு இறைமகன், அன்னை மரியாள் மாசற்ற கன்னி, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அதே போல் யோசேப்பும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய அழகான குடும்பம், அவர்களுக்கு என்ன குறை இருக்கும்? ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வேறு எந்த குடும்பத்திலும் இப்படிப்பட்ட துன்பம், இப்படிப்பட்ட சவால்கள், இப்படிப்பட்ட நிலைகள் இருக்காது. அந்த நிலைகள் அந்த குடும்பத்திற்கு இருந்தபோதும் அவர்கள் அந்த சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல அழகான குடும்ப வாழ்க்கை, நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே அன்பு இருந்தது, அங்கே இறைவன் இருந்தார். அதுதான் ஒரு குடும்பத்திற்கு முக்கியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் என்பது என்ன? ஒரு குடும்பம் இறை குடும்பத்தின் சாயலில் படைக்கப்பட்டது. விண்ணகத்தில் ஒரு குடும்பம், இறை குடும்பம், திருத்துவம், தந்தை, மகன், தூயாவியார் குடும்பமாக வாழ்கின்றார்கள். அது ஒரு குடும்பம், இறைவனின் குடும்பம். அங்கே அன்பு முழுமையாக இருக்கின்றது. தந்தை மகனை முழுமையாக அன்பு செய்கிறார். அந்த அன்பில் மகனோடு ஒன்றாக மாறுகிறார். மகன் தந்தையை அன்பு செய்கிறார். அந்த முழு அன்பில் தந்தையோடு ஒன்றாக மாறுகிறார். தந்தை என்னோடு இருக்கின்றார், நான் தந்தையோடு இருக்கிறேன், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அன்பில் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். தூய ஆவியாரின் ஏவுதலால் அவர்கள் அந்த குடும்பம், அந்த சாயலில் மனித குடும்பம் படைக்கப்படுகிறது. எனவே மனிதனுடைய குடும்பம் இறை குடும்பத்தின் சாயல். எனவே இந்த மனிதனுடைய குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் இறை குடும்பத்தில், அந்த சாயலில் படைக்கப்பட்ட குடும்பம். எனவே இந்த இறை குடும்பத்தில் என்ன இருக்கின்றதோ அது மனித குடும்பத்தில் இருக்க வேண்டும். அதுதான் முழுமையான அன்பு. திருமணம் என்ற அருட்சாதனத்தின் போது இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒருவர். அன்பில் அவர்கள் ஒருவராக மாறுகிறார்கள். அங்கே கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் இயேசு திருச்சபையை எப்படி அன்பு செய்தாரோ அப்படிப்பட்ட அன்பில் அவர்கள் வாழ வேண்டும். அதுதான் திருமணம் என்ற அருட்சாதனம் வழியாக குடும்பங்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி இருக்கின்றதா? நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் ட்ரிபியூனல் இருக்கிறது. ஒரு ஜட்ஜ் மீன்ஸ் அங்கே ஒரு ஜட்ஜ், குடும்பம் திருமணத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால், பிரிகிறார்கள், அப்படியெல்லாம் இருந்தால் அங்கே தான் அந்த கேஸை கொண்டு பதிவு செய்யணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ இந்த எண்ணிக்கைகள் எவ்வளவோ அதிகரித்து கொண்டிருக்கின்றன. கணவன் மனைவி செப்பரேட் பண்ண வேண்டும் என்று குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் கடினமாக மாறுகிறது. ஏனென்றால் எல்லோரும் தனிநபர்களாக இருக்கின்றார்கள். இண்டிவிஜுவலிஸ்ட், செல்ஃபிஷ். மேன் ஹஸ் பிகம் செல்ஃபிஷ். தனக்காக வாழ்வனாக மாறிவிட்டான். அப்படி வாழும்போது அங்கே அன்பு இராது, அங்கே குடும்ப வாழ்க்கை இருக்க முடியாது. அதான் நாம் பார்க்கிறோம். இன்றைய சமுதாயத்தில் குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறது? திருமணம் என்ற அருட்சாதனத்திற்கு ஒரு மதிப்பு இல்லை. திருமணம்
அருட்சாதனம் என்ன இது என்று கூட தெரியாமல் திருமணம் செய்பவர்கள் எத்தனையோ பேர். ஏதோ திருமணத்திற்கு முன்னால் தயாரிப்புகள் நடக்கின்றன, ஆனாலும் 3 நாட்கள் தயாரிப்புகள் நடக்கின்றது. அது இல்லாவிட்டால் திருமணம் மந்திரிக்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் எவ்வளோ சொன்னாலும், என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் திருமணம் செய்யறதுக்கு முன்னாலும் அவங்க இந்த கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு இல்லை. அந்த சமயத்தில் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அவங்க என்ன அழகான குடும்பம் நடத்தினாங்க. ஏன்? அன்பு இருந்தது, ஒருவருக்கொருவர் அன்பு இருந்தது, தன்னலம் அங்கே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் கோர்ஸ் நடத்தினாலும், திருமணத்துக்கு 1 மாதத்துக்கு பிறகு என்ன சொல்றான், எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? தன்னலம் உள்ளவன், செல்ஃபிஷ் ஃபெல்லோ, அதுதான் பிடிக்காது. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு என்ன சொல்லுவார், என்னை பின்பற்ற விரும்புவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அது ரொம்ப முக்கியம். அது துறவற வாழ்க்கை வாழும் எங்களுக்கும் மட்டுமல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும் அவர்களுக்கும் இது மிக தேவை. இன்றைய குடும்ப வாழ்க்கை, திருமணம் எல்லாம் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இன்றைய திருமணம் ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. நிறைய பேர் திருமணம் வேண்டான்னு இருக்கிறாங்க. திருமணத்தினுடைய மேன்மை அறியாமல் இருக்கிறார்கள். இன்று நிறைய என்ன நடக்கிறது? சேம் செக்ஸ் மேரேஜ் இஸ் பிகமிங் வெரி ப்ரெவலண்ட். 2 ஆண்கள் கணவன் மனைவி போல் வாழத் தொடங்கிவிட்டார்கள். 2 பெண்கள் கணவன் மனைவி போல் வாழத் தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு குடும்பமா? கடவுள் தன் சாயலில் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அது கடவுளின் விருப்பம். இன்று மனிதன் அந்த விருப்பத்திற்கு எதிராக போகின்றான், இயற்கைக்கு எதிராக போகின்றான். என்று நாம் இயற்கையை எடுத்து பாருங்கள், கிரியேஷன், இயற்கையை எடுத்து பாருங்கள். ஆடு மாடுகள், மிருகங்கள், அவர்கள் என்ன அழகாக அந்த இயற்கையை பின்பற்றுகிறார்கள். ஆனால் மனிதன் இன்று தன்னலமுள்ளவனாக மாறி இயற்கையை வெறுத்து 2 ஆண்கள் கணவன் மனைவி, 2 பெண்கள் கணவன் மனைவி, அது எப்படி நடக்கும்? பிறகு சிங்கிள்ஸ், நான் சிங்கிளாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு பிள்ளை வேணும். உடனே சுரோகேட்ரி அது நடக்குது. இதெல்லாம் என்ன? கடவுளுடைய இயற்கைக்கு எதிராக போகின்ற மக்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டார்கள். அதுதான் இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். அதெல்லாம் இந்த இயற்கையை நாம் மதிக்காமல் இருப்பதால், இறைவனின் சித்தத்தை மதிக்காமல் அதை நிறைவேற்றாமல் இருப்பதால் தான் இந்த நிலைகள் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு ஆண் எனக்கு குழந்தை வேணும், ஆனால் நான் மேரேஜ் பண்ண தயாராக இல்லை. அப்போ அவன் என்ன செய்கிறான்? they make a contract with the lady who is willing. அவள் அவனுக்கு மனைவியாக இல்லை, அவனோடு இருந்து அவனுக்கு ஒரு குழந்தை பெற்று அவனுக்கு குழந்தையை கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் பணம் கொடுப்பான், அந்த பணத்தை எடுத்துட்டு அவள் போயிடுவா. அவளுடைய வாழ்க்கை வேற. பணத்துக்காக அவனோடு இருந்து குழந்தையை பெற்று அவனுக்கு குழந்தையை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான், அவள் போயிட்டா. இது ஒரு குடும்பமா? இது சமுதாயமா? அப்படிப்பட்ட நிலைகளில் இது 2 ஆண்கள் கணவன் மனைவியாக இருக்கிற அவர்களும் பிள்ளையை தத்தெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு நிலை என்ன பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தகப்பனுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறதா, அல்லது தாயினுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறதா? இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தின் எதிர்கால அங்கத்தினர்களாக இருக்கிறார். அப்போ அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு. அதேபோல் திருமணம் என்ற அருட்சாதனம் மிகவும் முக்கியமானது. இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும்.
ஒரு குடும்பம் ஒரு கோவிலாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கிறது. திருமணம் இது ஒரு மிகவும் பெரிய அருட்சாதனம். திருமணம் என்ற அருட்சாதனத்தால் ஒருவன் தன்னை முழுமையாக இன்னொருவருக்கு அர்ப்பணிக்கிறான். மனிதன் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கு அர்ப்பணிக்கிறான், மனைவி தன்னை முழுமையாக கணவனுக்கு அர்ப்பணிக்கிறார். இது ஒரு அர்ப்பண வாழ்வு. எப்படி கடவுள் நம் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடினோம், கடவுள் தன்னை முழுமையாக மனுக்குலத்திற்கு அர்ப்பணிக்கிறார். அதே போன்ற அர்ப்பணம் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வில் இருக்கின்றது. ஒரு கணவன் தன்னை முழுமையாக தன்னுடைய மனைவிக்கு அர்ப்பணிக்கிறார், மனைவி தன்னை முழுமையாக கணவனுக்கு அர்ப்பணிக்கிறார், பெற்றோர்கள் தங்களை முழுமையாக பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இது ஒரு அர்ப்பண வாழ்வு. தனக்காக பிறருக்காக வாழ்வது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் ஒரு குடும்ப வாழ்வு. எப்படி தந்தை தன்னை நேசிக்காமல் மகனை நேசிக்கிறார் முழு அன்போடு, அந்த மகனில் ஒன்றாய் மாறுகிறார். அதான் தம திருத்துவத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு கணவன் முற்றிலும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அதே போல் மனைவி தன் கணவனை, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுரையாகவும் இந்த பண்புகளை நாம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது. அப்பதான் குடும்பம் முன்னேறும். அந்த குடும்பத்தில் எவ்வளவோ தியாகங்கள், அதை பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய பிள்ளைகளை நாம் சொல்ல நினைக்கிறேன். பிள்ளைகள் வளர்ந்து இந்த பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா அந்த பெற்றோர்கள் எவ்வளவோ தியாகம் செய்து கஷ்டப்பட்டு உங்களை பெற்றெடுக்கிறார்கள், உங்களை பேணி வளர்க்கிறார்கள்? அதை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது எத்தனை பிள்ளை இருக்கிறதுனால தெரியாது. வளர்ந்த பிறகு நான் தான் பெரியவன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு பாவம் அந்த பெற்றோர்கள் காலத்தில் அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அது தெரியாது. அதனால் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழும் குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதனால் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் வயசானதும் அவங்கள முடியாமல் ஆனதும் முதியோர் இல்லத்தில் கொண்டு எரிந்து விடுகிறார்கள். அப்புறம் தாராளமாக சுகமாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் போட்டுட்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் ஒருபோதும் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஒரு தடவை திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தார். அங்கே அந்த முதியோர்கள் அவர்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்ட ஒரு முதிய பெண்ணிடம் வந்து அந்த அம்மாவிடம் கேட்டார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றதா? அவன் மகிழ்ச்சியோடு சொன்னான், ஆமாம் ஆமாம் என் பாப்பாண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றன. அப்போ பாப்பாண்டவர் கேட்டார், அந்த பிள்ளைகள் உங்களை வந்து பார்க்கிறார்களா? ஆமாம் பார்க்குறாங்க, என் மகன் வந்து பார்க்குறான். அவர் அந்த சந்தித்த மாதம் ஆகஸ்ட் மாதம். அப்போ அந்த போப்பானவர் கேட்குறாரு, போப் பிரான்சிஸ், கடைசி தடவை அந்த மகன் எப்போது உங்களை வந்து சந்தித்தான்? அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார், செப்டம்பர் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது, செப்டம்பர் மாதம். அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் மாதம், ஒரு வருஷம் ஆகிறது. அதை கேட்டதும் அந்த அம்மா சொல்கிறா, என் மகன் வந்து பார்க்குறான். எப்போ? ஒரு வருஷம் ஆச்சு. அதை கேட்டதும் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ப்ரூத்தோ பெக்காத்தோ, இந்த வேர்ட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணது. ப்ரூத்தோ பெக்காத்தோ அப்படின்னா இட் இஸ் அ க்ரூவல் சின், இது கொடுமையான பாவம், கொடுமையான பாவம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நிலைகள் இன்றைய குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. பெற்றோர்களை புறக்கணித்து முதியோர் இல்லத்தில் போட்டுவிட்டு சொகுசாக நடந்து கொண்டிருக்கும் குடும்பங்களில் ஒருபோதும் இறைவனின் ஆசீர் இருக்காது. பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, இருக்கவே இருக்காது. செல்வம் எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் மன அமைதி இருக்காது.
திருப்தி இருக்காது. நாயை போல ஓடிட்டு இருப்பீங்க, மன அமைதி இல்லாமல். ஏனென்றால் பெற்றோர்களை அப்படி செய்கிறீங்க. பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு திருக்குடும்ப திருவிழா, பிள்ளைகள் பெரியவங்க இருக்கவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. நீங்களும் சிந்தித்து பாருங்க. ஒரு தாய் கருவுறுகிறாள், 9 மாதங்கள் அந்த பிள்ளையை தன் வயிற்றில் வைத்து பாதுகாக்கிறாள். அந்த 9 மாதம் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுகிறாள். பெண்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சில நேரங்கள் அந்த பெண் கருவுற்று இருக்கும்போது சாப்பிட முடியாது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறா. வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறா, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட தியாகம், அப்படிப்பட்ட இதெல்லாம் அவங்க கடந்து செல்கிறார்கள் அந்த பிள்ளைக்காக. எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. எல்லா இடமும் போக முடியாது. சில நிபந்தனைகள் அவங்க ஈடுபட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 9 மாதம் எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. அதை கஷ்டம் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. அந்த பிள்ளையை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட முடியாது, இதை சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு ஆபத்தாயிரும், அதனால் அதையெல்லாம் நிறுத்துகிறாங்க. எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க. எல்லா இடமும் போக முடியாது, இந்த பிள்ளைக்கு ஏதாவது கோளாறு ஆயிரும், அங்கே போக மாட்டாங்க. எவ்வளோ தியாகம். அதை நீங்கள் நம்ம நினைக்கிறோமா? அது பிறகு பிள்ளை பெறும்போது அதன் பிறகு அவருடைய உடல்களில் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மனவேதனை, உடல் வேதனை எல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு தாய். அதே போல் ஒரு உண்மையான தந்தையும் அந்த மனைவி கஷ்டப்படும் போது அந்த தந்தைக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கின்றன ஒரு உண்மையான குடும்பத்தில். அப்படி அவர்கள் அந்த குழந்தையை பெற்று வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளை வளரும்போது எப்படி ரா பகலாக அந்த பிள்ளையோடு இருந்து, அது எப்போது நினைச்சிங்களா? சில பிள்ளைகள் பகல் பூரா நைட்டு தூங்காது. அந்த அம்மா நைட்டு பூரா அந்த பிள்ளையை பார்த்துட்டு இருக்கணும். 1 நாள் 2 நாள் இல்லை, நடந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அதுதான் தாய்மார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு ஒரு சின்ன வேலை என்ன கிடச்சிட்டுன்னா தீர்ந்து அவங்க இறக்க வந்துட்டு பறந்து போகிறாங்க. எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எந்த இதெல்லாம் பேஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இது ரொம்ப பரிதாபமான நிலை. பிள்ளைகள் இதை புரியாமல் இருப்பது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உங்களை வளர்க்குறாங்க. எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நீ அந்த வயிற்றிலிருந்து வருகிறாய், அந்த உடம்பிலிருந்து வருகிறாய், அதை நீ எப்போதாவது அறிந்தாயா? என்னுடைய அம்மா இறந்த பிறகு எனக்கு தகவல் வந்தது. மீரட்லேருந்து நான் அவங்களுடைய அடக்க சடங்கத்திற்கு வீட்டுக்கு போகிறேன். அப்போ அம்மாவுடைய உடல் தயார் செய்து பெட்டியில் வைத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கே போனதும் எல்லாரும் சேர்ந்து அழத் தொடங்கிட்டாங்க. நான் அழவே இல்லை. ஆனால் நான் அங்கே போய் அந்த பெட்டியை பார்த்துட்ருக்குறேன். எங்கள் அம்மா படுத்துட்ருக்குறாங்க. அந்த முந்தின நாள் நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசினேன். அப்போ தம்பி சொன்னால், அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லை, பேசு. அப்போ சரி கொடு, ஃபோனை கொடு, பேசு. அப்போ அம்மா கேட்குறேன், மகனே எப்படி இருக்கிறாய்? நான் நல்லா தான் இருக்கிறேன். அவன் சொல்கிறான் நீ நல்லா இல்லைன்னுவோ. நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? கடைசி நேரமும் அந்த தாயினுடைய சிந்தனை, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதுதான் ஒரு தாய். அப்புறம் நான் அந்த அம்மாவுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே வந்து அந்த உடலையே பார்த்துட்ருக்கிறேன். என்னுடைய அனுபவம், அந்த உடலை பார்த்து நான் அனுபவித்தது, இந்த உடலிலிருந்து நான் வந்தேன், ஆனால் இப்போ இந்த உடல் இல்லாமல் போகிறது. என்னுடைய வேர், என்னுடைய இந்த உடல்லேருந்து தான் நான் வெளியில் வந்தேன். ஆனால் இன்று இந்த உடல் இல்லாமல் போகிறது. அந்த லாஸ், அந்த பேஸ் இஸ் கான். ஐ ஹவ் பிகம் பேஸ்லெஸ். அதை நான் உணர்ந்தேன். அதுதான் நம்முடைய பெற்றோர்கள். அதை நாம் உணர்கின்றோமா? இன்று பிள்ளைகள் அதை உணர்கிறார்களா? பெற்றோர்களுடைய தியாகம், எவ்வளவு துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை வளர்க்கிறார்கள். ஆனால் இன்று பெற்றோர்கள் மேல் என்ன வைக்கிறாங்க? இதைவிட துரோகம் வேறு ஒன்றுமில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னது போல,
ப்ரூட்டோ பெக்காத்தோ, கொடுமையான பாவம். இதற்கு மன்னிப்பு இருக்காது. அதனால திரு குடும்பத்தை பற்றி நாம் நினைக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்ற அருட்சாதனத்தை புரிய வேண்டும். இது ஒரு தியாக வாழ்க்கை. தன்னை முழுமையுமாக இன்னொருவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழும் வாழ்க்கை, சுகத்திற்காக அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இது ஒரு கோவில் என்று சொல்கிறீர்கள், குடும்பம் ஒரு கோவில் என்று. உண்மையிலே அதற்கு ஒரு கோவில், இதைவிட பரிசுத்தமான கோவில் குடும்பம். நான் எப்போதும் திருமணம் ஆனவங்க கிட்ட வந்தால் அவங்கள்ட்ட நான் சொல்கிறது, ஒரு குருவானவருக்கு பலிப்பீடம் இதுதான் என்னுடைய பலிப்பீடம். நான் குருவானவராக இருக்கிறேன். நான் இந்த பலிப்பீடத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறேன். அங்கே நான் இயேசுவோடு ஒன்றாய் மாறுகிறேன். அங்கே நான் குருவானவராக இல்லை, இயேசு என்னில் ஒன்றாயிருக்கிறார். அவர்தான் அந்த பலியை செலுத்துகிறார். இது என்னுடைய பலிப்பீடம். இங்கே என்னுடைய உடல், இரத்தம் எல்லாம் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இது என்னுடைய வாழ்க்கையின் பலிப்பீடம். இதிலிருந்து எனக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. அதான் என்னுடைய வாழ்க்கையின் பீடம். உங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்பவர்களுடைய பீடம் எங்கே? உங்களுடைய பெட்ரூம், அது உங்களுடைய பீடமாக அமைய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெட்ரூம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் அண்ட் மனைவி, அந்த பெட்டில் வந்து தங்களை ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்கிறீர்கள். அதனால் தான் தோபித் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தோபியா அண்ட் சாரா 2 பேருக்கும் திருமணம் நடந்து விட்டது. அவர்கள் ஃபர்ஸ்ட் நைட் தங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு தோபியா என்ன சொல்கிறார்? சகோதரி எலும்பு. 2 பேரும் பெட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அவர் சொல்றார், ஜெபம் செய்வோம். ஒரு அழகான ஜெபம் அந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கணவன் மனைவியும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். அங்கே என்ன சொல்கிறார்? நாம் இருவரும், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாம் இருவரும் நம்முடைய உடல் சுகத்துக்காக அல்ல, நம்முடைய ஆசைக்காக அல்ல, ஒருவரை நேசித்து ஒருவருக்கு அர்ப்பணித்து வாழும் ஒரு வாழ்க்கை வாழ நாம் இந்த பெட்டில் ஒன்றாயிருக்கின்றோம். இறைவன் இதை ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று ஒரு ஜெபம், ஒரு அழகான ஜெபம். கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அந்த ஜெபம் தோபித் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபம் செய்து அந்த பெட்ரூம், அந்த பெட் அவங்களுக்கு பீடமாக மாறுகிறது. தங்களை அர்ப்பணிக்கும், பலியாக அர்ப்பணிக்கும் ஒரு பீடமாக மாறுகிறது. ஆனால் இன்றைய பெட்ரூம்ஸ் எப்படி? குடிச்சிட்டு ஒரு சென்ஸ் இல்லாமல், அறிவில்லாமல், மிருகத்தை போல உடல் உறவு வைக்கிறோம் மனைவியோட. இது ஒரு பீடமா? இது ஒரு வாழ்க்கையா? தன் மனைவியை ஒரு கமோடிட்டி, திங்ஸாக நாம் கருதுகிறோம். என்னுடைய ஆசையை நிறைவேற்றும் ஒரு கமோடிட்டி, ஒரு திங், ஒரு பர்சனாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைவிட மேலான பாவம் என்றும் இருக்காது. ஆனால் தான் பவுலடியார் எவ்வளவு அழகாக சொல்கிறார், மனைவியரே கணவன் மீது கனிந்து இருங்கள். ஆனால் கணவர்களிடம் என்ன சொல்கிறார்? மனைவியை அன்பு செய்யுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். நிறைய கொடுமைகள் இந்த பெட்ரூமில் நடக்குது. அவர்களுக்கு விருப்பத்திற்கு எதிராக மிருகத்தை விட கேடான முறையில் ஒருவரை ஒருவர் உபயோகிக்கும் அந்த விதியினால தான் அந்த குடும்பத்தில் சாபம் வருகிறது. திருமணம் என்பது புனிதமானது, இறைவனால் நியமிக்கப்பட்டது. எனவே குடும்ப வாழ்க்கை அதை பொறுத்து இருக்கிறது. எப்படி நாம்
திருமணம் என்ற அருட்சாதனத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து சமத்துவ வாழ்க்கை. பெண் ஒரு இரண்டாம் தர ஆள் அல்ல. கடவுள் தன் சாயலால் ஆணும் பெண்ணை தன் சாயலில் சமமாக படைத்தார். சமமாக படைத்தார். அந்த சமத்துவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பந்தான் குடும்பம் நல்ல முறையில். ஒரு காளை வண்டியை எடுத்து பாருங்க. இந்த வண்டின்னு சொன்னால் எல்லாரும் இப்போ நினைப்பாங்க கார் இதெல்லாம். ஒரு காளை வண்டியை எடுத்து பாருங்க. அந்த காளை வண்டி 2 காளையும் சமமாக இருக்கும். அப்பந்தான் அது ஓடும். ஒரு காளை ரொம்ப மோசமாகட்டும், இன்னொரு காளை அப்படின்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அதே போல் காளை கணவன் மனைவியும் காளை வண்டியின் 2 சக்கரங்கள். ஒரு சக்கரம் பெருசு, இன்னொரு சக்கரம் பெருசுன்னா அது நேரே போகாது, அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். 2 சக்கரமும் சரி சமமாக இருக்க வேண்டும். அப்போதான் அது ஓடி போகும். குடும்ப வாழ்க்கையில் எந்த குடும்பத்தில் மனைவிக்கு மதிப்பு இல்லையோ, எந்த பங்குகளில் பெண்களுக்கு மதிப்பில்லையோ, எந்த மாவட்டங்களில் மறை மாவட்டங்களில் பெண்களுக்கு மதிப்பில்லையோ, அந்த மறை மாவட்டம், அந்த பங்கு, அந்த குடும்பம் வளராது. இன்று திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவரும், நீங்கள் எல்லோரும் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள். இதை பற்றி தியானியுங்கள், சிந்தியுங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். குடும்ப ஜெபமாலையை கொண்டு வாருங்கள். இறை வார்த்தையை குடும்பத்தில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் சேர்ந்திருந்து மனைவி, கணவன், பிள்ளைகளோடு குடும்ப ஜெபமாலை செய்யுங்க. தோபித், சாரா எப்படி ஒன்றாயிருந்து அந்த இறைவனை தன்னோடு அணைத்து ஒன்றாய் அங்கே இறைவனோடு மாறுகிறார்கள். அதுதான் திருக்குடும்பத்துக்கு தேவையானது. அப்படி நாம் வாழும்போது நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறும், திருக்குடும்பமாக மாறும். இதுதான் இன்றைக்கு இறைவன் நம்மிடம் வேண்டுவது. எனவே இன்று இந்த திருப்பலியின் போது உங்கள் குடும்பங்களை இந்த பீடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இறைவனிடம் ஆசீர்வாதம் கேளுங்கள். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபியுங்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை கேட்டு, அதுவும் என்ன பண்புகள் என்ன சொல்கிறார்கள்? மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து போங்க. பொறுமை, பொறுமை, மன்னிப்பு தேவை. சாப்பாடு சமைச்சிட்டா ஒரு நாள் கொஞ்சம் உப்பு கூட இருந்துட்டு ஏன் பொறுக்க முடியாதா? சின்ன சின்ன இதுன நாம் எவ்வளோ பெரிய இதாக அந்த பெரிய அந்த குடும்ப கடமைகளை நாம் வெறுக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்ப திருவிழா நம்முடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்ற இன்று இறைவனை வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே நாம் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும், முக்கியமாக நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் இறைவனை இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம்.